அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரையா என்ற கேள்வி எண் கொண்ட அண்மை செய்தி. சுந்தரேசன் அலுவலக வாகனம் திரும்ப பெறப்பட்டதால் நேற்று அவர் நடந்தே சென்றார். சுந்தரேசன் வாகனம் திரும்ப பெறப்படவில்லை. அலுவல் பணி காரணமாக பெற்ற வாகனம் திருப்பி தரப்பட்டது என எஸ்பி தெரிவித்திருக்கிறார். உயரதிகாரிகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது மாவட்ட காவல்துறை அழுத்தம் தருகின்றன என்று டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றம் சாட்டியிருந்தார். தஞ்சை மண்டல டிஐஜி காலை முதலே மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் இது குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் லோகேஸ்வரன் தரும் தகவல்களை கேட்கலாம். டிஎஸ்பி சுந்தரேசன் விவகாரம் தொடர்பாக அவர் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டதா என்ற கேள்வியுடன் கூடிய செய்தி வந்திருக்கிறது. உங்கள் பக்கம் செய்தி என்ன? வணக்கம் மோகன்ராஜ். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருவர் சுந்தரேசன். இவர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அலுவலக வாகனமானது திரும்ப பெறப்பட்டதாக கூறி நேற்று காலை அவர் வீட்டிலிருந்து டிஎஸ்பி அலுவலகத்திற்கு நடந்தே 1 கிலோமீட்டர் தூரம் சென்றது அனைத்து ஊடகங்களிலும் செய்தியாகி இது சமூக ஊடகங்களில் வைரலானது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் சுந்தரேசனுக்கு கொடுக்கப்பட்ட வாகனமானது திரும்ப பெறவில்லை என்றும் அலுவலக பணி காரணமாக, அதாவது முதலமைச்சர் வருகைக்காக எஸ்கார்டு பணிக்காக அவரது வாகனமானது பெறப்பட்டு திரும்ப நேற்று அவருக்கு வழங்கப்பட்டது என்றும், அவருடைய வாகனமானது பெறப்பெற்ற போதே அவருக்கு மாற்று வாகனமானது தரப்பட்டது. அந்த வாகனத்தை நேற்று திரும்ப பெற்றுவிட்டு அவர் பயன்படுத்தி இருந்த அந்த வாகனத்தை நேற்று அவருக்கு திரும்ப வழங்கியதாக எஸ்பி அலுவலகத்தில் இருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்த டிஎஸ்பி சுந்தரேசன் நேற்று இரவு செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது சென்னையில் இருந்து உயர் அதிகாரிகளின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது மாவட்ட காவல்துறை அழுத்தம் தருவதாக கூறினார். இந்த நிலையில் இன்று காலை தஞ்சை மண்டல டிஐஜி இன்று காலை முதலேயே மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளை விசாரணை நடத்தி வந்தார். விசாரணை முடிவில் டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய அவர் பரிந்துரை செய்திருப்பதாக தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. மோகன்ராஜ், சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரை என்பது தங்களின் தகவல். நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி.